வெல்கம் டு ரைஸ் பாக் தமிழ். நான் உங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட்னா கிளாஸ் கோட்டிங். ஸோ கிளாஸ் கோட்டிங் எதுக்காக போடணும், அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஏற்கனவே நாங்கள் வாட்டர் ஸ்பாட் ரிமூவர் பற்றி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ காரோடைய கிளாஸஸ்லாம் வரக்கூடிய அந்த வாட்டர் ஸ்பாட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, வீட்டில் வச்சு ரிமூவ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துருங்க. ஸோ இப்போது பார்ட் 2க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ரைஸ் பாக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் அந்த கோட்டிங்கோட கெமிக்கல். ஆமாம் ப்ரோ, கோட்டிங் தான். இது வந்து அந்த சின்ன கிளாத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே வைப் பண்ணலாம். ஆமாம், இது வந்து பிளாக்னு சொல்லுவோம், ஸ்வீட் கிளாத்னு சொல்லுவோம். அந்த கிளாத்தில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாக வைப் பண்ண போகிறோம். ஆமாம், வைப் பண்ணும்போது இது தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல தண்ணி இருக்கக்கூடாது, டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது. டெம்பரேச்சரு கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும். ஓகே, டெம்பரேச்சர் ஹீட்டாக இருந்ததுன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஓ, அப்புறம் அந்த ஸ்டோன் மார்க்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், அது எதுவும் பண்ண முடியாது. அதுனா நம்ம அந்த மிஷின் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், மிஷின் போட்டு எடுத்தால் ஓரளவு உங்களுக்கு வந்து குறையும். குறையாது, மன திருப்திக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது டேமேஜ் ஆன பீஸை நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஸோ இது ஜஸ்ட் இந்த மாதிரி வைப் பண்ணி வச்சாலே போதுமா? இது வேணால் நீங்கள் வந்து அந்த ஹீட் இருக்கக்கூடாது, அந்த கிளாஸில் அந்த ஹீட் இருக்கக்கூடாது, அதுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. ஓகே, கூலிங், ஒரு கூலிங் டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சருக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். உள்ளே ஏசி போட்டு வச்சுட்டு இல்லை, அப்படி பண்ண முடியாது. நம்ம அவுட்ரு கவர்டு பார்க்கிங்கில் பண்ணிக்கணும். ஓகே. ஒரு ரெயின்போ கலரில் மாறுது பார்த்தீங்களா? ஆமாம், ஷைன் ஆகுது. அந்த டைமில் நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டோன்னா அது வந்து மார்க் மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே வைப் பண்ணிடணும் நார்மல் கிளாத் வச்சு. மைக்ரோஃப்ளவர் புது கிளாத்தாக இருக்கணும். ஓகே, இதுக்கு எல்லாமே புது கிளாத்தாக தான் இருக்கணும். இப்போ சில பேர் கேட்பாங்க, எதுக்கு இவ்வளோ ரேட் ஆகுது, இவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாமே புதுசு தான் யூஸ் பண்ணணும், பழசு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஆனால் இதெல்லாம் வீட்டிலே பண்ணிக்கலாம். வீட்டில் பண்ணலாம், பட் ஆனால் அதான் சொல்கிறேன், கவர்டு பார்க்கிங்காக இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் லெவல் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும். ஓகே. இப்போ இதெல்லாம் ஆன்லைனில் இப்போ கிடைக்குது, இந்த லிக்விட் எல்லாமே எல்லாம் கிடைக்குது. ஆனால் இந்த 3 ப்ரொசீஜரும் முடிக்கணும் அவங்க. ஆமாம், ஸோ எடுத்தது அப்படியே போடக்கூடாது. ஓகே, நம்ம அந்த பார்ட் 1ல காட்டின மாதிரி அந்த வாட்டர் போடணும். சில பேர் வாட்டர் மார்க் இல்லைன்னா கிளே பார் சொல்லுவாங்கல்ல. ஆமாம், கிளே பார் வச்சு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கிளாஸ் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக தொடச்சிடணும், எதுவுமே இல்லாத மாதிரி. ஆமாம், எதுவுமே இல்லாத மாதிரி அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஆரம்பிக்கணும். ஓகே. இப்போ ஒரு போர்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த போர்ஷன். இது கொஞ்சம் ஈஸி வேலை தான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஆமாம், இது பார்க்க ஈஸியாக இருக்கும். பட் எங்கள் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை போய்டும், அந்த கை போயிடும் தொடச்சி. ஆமாம், 3-4 இது முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கோட்டிங்க்கு வரும். ஆமாம், இது வந்து நார்மலாக பண்ணிட முடியாது. ஒரு பாட்டில் வாங்கினாலே எப்படியோ 10-20 மேலே வருமா? ஒரு 3லேருந்து 4 கார் பண்ணலாம், 3 கார் பண்ணலாம். இது வந்து விண்ட்ஷீல்டுக்கு மட்டுமே, எல்லாத்துக்கும் தானே? விண்ட்ஷீல்டு, 4 சைடு கிளாஸு, ரியரு, அது மேலே வந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃப். சைட் மிரர்ஸ் பண்ணலாமா? சைட் மிரர்ஸ் பண்ணலாம். இந்த வண்டிக்கு நல்லா இருக்கு. கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டாரு. இது இந்த ஹெட்லைட்ஸுக்கு மிரர்லாம் இருக்குல்ல, ஹெட்லைட்டோட அந்த கிளாஸ் வேற, அதுக்கு வேற. ஓகே. எந்த இடமும் விடாம பண்ணணும். அது போடும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எந்த டார்க்னஸ் இருக்கு, எவ்வளவு லைட்னஸ் இருக்குன்னு. இது காயறது உடனே காஞ்சிருமா இல்லை டைம் கொடுக்கணுமா? இதெல்லாம் உடனே காஞ்சிரும். நம்ம செகண்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், ஒரு 12 to 15 செகண்ட்ஸு. நீங்கள் அதை அடுத்த வைப் அடிக்கிறதுக்குள்ளேயே இந்த வைப்பு காலி. ஆமாம், ஆனால் அந்த ஈரப்பதம் இருக்கும், அதுலேயே இருக்கும், ஸ்டெபிளாக இருக்கும். அதுலேயே அந்த பக்கம் புது மிரர் போட்ட மாதிரி இருக்குது, ஷைனிங்கு. ஆமாம்,
ஜஸ்ட் நம்ம மனசுக்குள்ளேயே கவுண்டிங் பண்ணிக்கணும். கவுண்டிங் பண்ண இந்த கவுண்டிங் போதும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி துடைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இருக்கிற இடம் எல்லாமே கவரேஜ் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நானே பார்த்துருக்கேன், சர்க்குலர் மோஷனில் பண்ணணும், சர்க்குலேஷன். ஆமாம், ரவுண்டு தான் பண்ணுவாங்க. அது செகண்ட் கிளாத்தில் பண்ணணும். ஓ, இதுக்கு 2 கிளாத் யூஸ் பண்ணணும் அப்போ? ஆமாம், 2 கிளாஸ் யூஸ் பண்ணணும். முதல்ல வந்து லிக்விடு போடணும், அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு கிளாத். ஏன் 2வது கிளாஸ் போடணும்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடாது. மிச்சம் மீதி ஏதாவது நிற்கும், அது 2வதுல எடுக்கும். 2வது கிளாத் வந்து மிச்சம் மீதி எல்லாமே எடுத்துருது. பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த எட்ஜஸ்லாம். ஓகே ஓகே ஓகே. அதையே யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்கிறது திருப்பியும் அதிலே வந்து இதுவாகும். அது ஈரமாயிடும். நம்ம துடைக்கும் போது கிளாத்தில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது. கிளாத் ஈரத்தை எடுக்கணும், ஆனால் இந்த கிளாத்தில் ஈரம் இருக்கக்கூடாது. அந்த அளவு பதத்தில் நீங்கள் வந்து ட்ரைன் ஆகணும். பிழிஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஒட்ட ஒட்ட பிழியணும். சில டீ போர்ட் டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு வச்சுருப்பாங்க வண்டியை. அவங்க இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மல் கிளாத்லேயே வேற மாதிரி துடைப்பாங்க அவங்களாம். நானே சில பேர்லாம் பார்த்துருக்கேன். எதுக்குப்பா இந்த கிளாத்தெல்லாம் என்னையே கேட்பாங்க. எனக்கு இந்த கிளாத்து போதும் தம்பின்னுவாங்க. சரி, ஓகேங்களா, ரைட்டு, முடிஞ்சோ? இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றணுன்னா நிற்காது? நிற்காது, அதான் விஷயம். அந்த டெஸ்டிங் மட்டும் தான் பெண்டிங் நமக்கு. ஆமாம், அந்த இப்போ மேலே அந்த ரூஃப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் போட்டுட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, டன் ப்ரோ. உள்ளேருந்து பார்க்கும்போது க்ளீனாக தான் தெரியுது. ஓகே, அதுக்கு மேலே இது போடணுமா? ஆமாம் ப்ரோ. இப்போ வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் தெரிஞ்சது இல்லையா? உள்ளேருந்து பார்க்கும்போது அந்த வாட்டர் மார்க் தெரியாது உங்களுக்கு. பேசிக்காக க்ளீனாக நீட்டாக தெரியுது. ஆமாம், நீட்டாக தெரியும் உங்களுக்கு. அது ஏன் தெரியும், இப்போ நம்ம அந்த வாட்டர் மார்க் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம எடுத்ததுக்காக நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபாகு மாதிரி இருக்கும், அழுக்கு இருக்கும், உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த க்ளீனிங் பண்ணும் போது உங்களுக்கு வந்து உள்ளேருந்து தெரியாது. இப்போ வெளியில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து லைட்டாக தெரியும். ஓகே ஓகே. அந்த வாட்டர் மார்க் வந்து நம்ம எடுத்துட்டா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ இது வந்து இப்போ இது அப்ளை பண்ணிட்டோம்னா மழை பெய்யும் போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த தண்ணி வந்து உங்களுக்கு நிற்காது. அந்த தாமரை இலை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ரிப்பலண்ட் கோட்டிங் தான் இது. அந்த தாமரை இலை மேலே வந்து தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா? ஆமாம், தேங்கி நிற்கிற மாதிரி. தேங்கி நிற்கிற மாதிரி நிற்கும். அது உள்ளே வந்து அதுக்குள்ளேயே நம்ம வந்து கஸ்டமர் வந்து தொடச்சி எடுத்துட்டுனா அந்த ஃபால்ட் வந்து வராது உங்களுக்கு. ஓகே ஓகே. தண்ணி நிற்கிறதுனால தானே கம்ப்ளைண்ட்டு. அதான் அது ஓகே. அது மேலே ஒரு லேயர் வந்து லேயர் மேலே நிற்கிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிற்காது, உங்களுக்கு தெரியாது அது. ஓகே ஓகே. நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக துடைக்க ஈஸியாக இருக்கும், மெயினாக தான். ஏன்னா இதெல்லாம் டைம் கிடைச்சா வீட்லயே பண்ணிக்கலாம். இது கஷ்டம் ப்ரோ கொஞ்சம். விண்ட்ஷீல்ட் கூட பண்ணிடலாம், சன்ரூஃப் கொஞ்சம். ஆமாம், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதான், இது ப்ராப்பராக பண்ணனா கொஞ்சம் கஷ்டம். சும்மா அப்படியே அடிச்சு விடுற மாதிரினா ஈஸி. ஓகே. இப்போ இதுக்குன்னு உட்காந்து நம்ம அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணும் போது அது டைமிங் எடுத்துக்கும். நீங்களே பார்க்குறீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு. நாளே ஆயிடுச்சு. ப்ராப்பராக வண்டியை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஆரம்பிக்கணும். அதை ட்ரை பண்ணிவிட்டு இது போடும்போது தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, சைடில் பீடிங் எல்லாம். ஓகே. அது இருந்தால் அந்த கெமிக்கல் போடுறது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ தண்ணி நம்ம போடும்போது தண்ணி பட்டுச்சுன்னா அந்த கெமிக்கலோட மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா அது அந்த பவர் இருக்காது அதில். ஓகே. அந்த கெமிக்கலில் வேலை செய்யாது. அது காஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி. அதுக்கு தான் நான் வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோட்டிங் போடுறோம். ஓகே ஓகே. அந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸு, அந்த ஃபேனு கிட்ட ப்ளோயர்லாம் எதுக்கு போட்டேன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் போட்டேன். ஓகே. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ப்ளோயர் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சிருச்சு. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து வாட்டர் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த விசிபிலிட்டி உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு. அந்த வைப்பர் ஓடுறதும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, எகுறாது. இப்போ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் மார்க் வந்து அவாய்ட் ஆகும். மிஷினரிஸ் ஓட்டணும்னா அதில் வந்து ஸ்வெல் மார்க் ஜென்ரேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கஸ்டமர் ஒரு வண்டிக்கு போட்டிருக்காரு, முன்னாடி வச்சிருக்க வண்டிக்கு. அதால தான் அவர் வந்து மிஷின் ஓட்டாதீங்க தெளிவாக சொல்லிட்டாரு அவர். எனக்கு நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணுமோ பண்ணி கொடுத்துருங்க, மிஷினரிஸ் டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் சொல்லிட்டாரு அவர். அதால நம்ம வந்து மேனுவலாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட்டு. அதோட அவுட்புட்டே நல்லா வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங் ஒன்று பண்ணி கொடுத்தேன், நேனோ கோட்டிங்னு. அதுவே நல்லா இருந்தது.
ரெய்னி சீசன் அப்போ கரெக்டாக வந்துடுவார் இவர். இந்த வாட்டி இந்த வண்டியில் இதான் ஃபர்ஸ்ட் டைமு, அதெல்லாம் இதையும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சரி ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் அவுட்புட் அவர் சொல்லுவார் கஸ்டமரு. ஓகே ப்ரோ, டன். ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் வாட்டர் டெஸ்டிங் மட்டும் பெண்டிங். ஆமாம், வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா வண்டி எந்த அளவு அவுட்புட் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சரி இருக்கும். ஓ செம. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இது இப்போ எப்படி ப்ரோ, எத்தனை நாளைக்கு இது யூஸ் ஆகும்? இந்த மாதிரி ஒரு 3 வாட்டியா இல்லை எத்தனை வாட்டி யூஸ்? ப்ரோ இது வந்து சிங்கிள் லேயர் கோட்டிங் ப்ரோ. இது வந்து இப்போ ரெய்னி சீசன் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு ரெய்னி சீசன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு 6 மாதம், ஒரு 6லேருந்து 4 மாதம் வரைக்கும் கம்பல்சரி நிற்கும் உங்களுக்கு. இது 4லேருந்து 6 வரை. 6 நீங்கள் எந்த அளவு நீங்கள் வந்து வைப்பர் நீங்கள் யூஸ் பண்ணலையோ அந்த அளவு உங்களுக்கு நிற்கும். ஓ ஓகே. வைப்பர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்ல முடியாது. இது எல்லாமே நம்ம மேனுவலாக தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பட் ஆனால் கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் வரைக்கும் நிற்கும். 3 மாதம் கம்பல்சரி இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் வச்சுக்கலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இல்லை செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 4 மாதம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஒரு கோட்டிங்னால 3 மாதம். இதுவே மல்டி இன்னும் 2-3 கோட்டிங்காக வச்சுக்கிட்டோம் அப்படிலாம் இல்லை. ஒரே கோட்டிங் தான். 10 கோட்டிங் 6 கோட்டிங்லாம் வராது. ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தடைய கூட போறோம். 3 மாசத்துக்கு கேரண்டியா வரும். நம்ம அதிகமா யூஸ் பண்ணலன்னா 6 மாசம் வரும். 6 மாசம் வரைக்கும் வரும். நம்ம வைப்பர் எந்த அளவு யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ, அதோட லைஃப் குறையும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம்னா என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்கிறது வந்து போகும். அந்த மாதிரி தான். இது காஸ்ட் எவ்வளோ வரும் ப்ரோ இது மட்டும் போடுறதுக்கு? இது மட்டும் போடுறதுக்கு வந்து கிளாஸ் கோட்டிங் வந்து நம்ம கிட்ட வந்து அதாவது வந்து அந்த வாட்டர் மார்க் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு பண்ற மாதிரினா அதோட காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2800லேருந்து 3500 வரைக்கும் பண்றோம். ஓகே. எதுவுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் கோட்டிங் மட்டும் பண்ணா அது வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பா எதுவும் இல்லாமலாம் பண்ண முடியாது. நீங்க எப்படி இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நம்ம அது வந்து ரேண்டமா வச்சுக்கலாமே. 2800லேருந்து 3800 வரைக்கும் வரும் அதோட காஸ்ட். ஓகே. அது வந்து இது வந்து நம்ம இந்த வண்டி நமக்கு வந்து பாலிஷிங், செராமிக் கோட்டிங் போடணும் இதுக்கு மேலே இந்த வண்டிக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து உள்ள டீடைலிங் பண்ணணும். அப்படி பேக்கேஜா வரும்போது நம்ம இந்த ரேட்டு போடுவோம். இந்த ட்ரீட்மெண்ட்னு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு ஏறும். ஏன்னா எனக்கு மெட்டீரியல் காஸ்ட்டே அந்த காஸ்ட் வந்துடும். புரியுது. இது வந்து நமக்கு A to Z கவர்டு தான். இந்த சன்ரூஃப், ஆமா, சைடு விண்டோஸ் எல்லாத்தையும். இப்ப சன்ரூஃப்லாம் நம்ம போட்டோம் இல்லையா, நம்ம பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. வாட்டர் அடிக்கிறேன், பார்க்க பயங்கரமா இருக்குது ப்ரோ. நிக்கல தண்ணி. உங்களுக்கு அந்த தாமரை இலையில நிக்கிற மாதிரி தான் நிக்கும். ஓகேங்களா? இப்ப அழகா இருக்கு. டாட் டாட்டா உங்களுக்கு பார்க்க முத்து மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாக்குறதுக்கு உள்ள இருந்து பார்க்க சூப்பரா இருக்குது. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரைட் சர்ஃபேஸ்னால அப்படி தெரியுது உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்லாண்டிங்கா இருக்கு இல்லையா, அதால நிக்கல. இதுவே நீங்க வண்டி நீங்க ஸ்பீடா ஓட்டுனீங்கன்னா இது கூட உங்களுக்கு நிக்காது. இப்ப வண்டி ஸ்டாண்டிங்ல இருக்கனால உங்களுக்கு நிக்குது. அது மேல எல்லாம் வண்டி மூவிங்ல இருந்ததுன்னா கண்டிப்பா அது எல்லாமே வலிஞ்சிரும். ஓகே ஓகே. அதுவுமே இப்போ இது ஃபுல்லா சொன்னீங்க பேக்கேஜ். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வெறும் விண்ட்ஷீல்டுக்கு மட்டும் போடுங்க. விண்ட்ஷீல்டுக்கு மட்டும் போடுற மாதிரினா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 2000லேருந்து 1500 ருபீஸ் கிட்ட வந்துடும். டபுள் த சார்ஜ், அப்படியே பாதி காசு. ஆமா, பாதி காசு வரும் உங்களுக்கு விண்ட்ஷீல்டு மட்டும் போடுற மாதிரி இருந்ததுன்னா. ஏன்னா விண்ட்ஷீல்டு வந்து நிறைய ஒர்க் இருக்கு உங்களுக்கு. புது வண்டியாக தான் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் ப்ரோ. கம்மியாக கூட போட்டு கொடுத்துருவோம் ப்ரோ. எங்கிட்ட மெட்டீரியல் இருக்கிற நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா ஒரே பாட்டிலில் வந்து நம்ம முடியாது. ஒரு பாட்டிலில் 4 வாட்டி அடிக்கலாம். அது நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு என்ன ஒரு கஸ்டமர் வராங்க, என்னை நம்பி ஒருத்தவங்க வராங்க, ஓகே, அவங்க இதை கேட்குறாங்கன்னா எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் உடனே பண்ணி கொடுத்துருவேன். டைம் இல்லைன்னா நான் சொல்லிடுவேன், சார் இந்த டைமுக்கு வாங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நான் எப்பவுமே கொடுப்பேன். யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். நான் அந்த ஒர்க்கை நான் முடிச்சு கொடுப்பேன். நடுவில் வண்டி வந்து முடிச்சு கொடுன்னா அது கொஞ்சம், ஏன்னா இந்த கஸ்டமர் கோச்சிப்பாரு. ஏன்னா இந்த கஸ்டமர் கோச்சிப்பாரு. கரெக்ட். ஏன்னா நம்ம ஒரே ஆளுன்றதுனால அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி மேன் பவர் இருந்ததுன்னா நம்ம உடனே பண்ணி கொடுத்துடலாம். ரைட், அதுதான் விஷயம். நீங்க பாத்துட்டீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு அவுட்புட்? அதான் எனக்கு அல்டிமேட்டா இருக்கு உள்ள இருந்து பார்க்க. ஓகே 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 ஓகே. இப்போ அதான் யோசிச்சேன், மலையில வந்து ஓட்டிட்டு போகும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மலையில ஓட்டும் போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஃபியூல் டிராப்ஸ் மாதிரி அப்படியே அழகழகா இருக்கு. அது அப்படிதான். அது வந்து எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி கோட்டிங்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரியணும். சில பேர் பண்ணும் போது ஒரு காம்போவா பண்ணுவாங்க, அது இப்படிதான் பண்ணுவாங்கன்றது தெரியாது. புது வண்டிக்கு தான் மோஸ்ட்லி எல்லாருமே டீடைலிங் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய வண்டிக்கு யாரும் பண்றது இல்லை. ஏன்னா வராதுன்றுவாங்க.
இது பண்ண முடியாது சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இது போட்டுக்கலாம். இந்த மழை காலம் வரதுக்கு முன்னாடி மழை காலத்துக்கு போட்டுக்கலாம். இப்ப வெயில் காலத்துல நம்ம பாலிஷ் போடுறோம் இல்லையா, அதான் மழை காலத்துக்கு இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணிக்கலாம். ஒரு ப்ரிகாஷனா பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்க. ஏன்னா மழை காலத்துல பாலிஷ் போடக்கூடாது சொல்லுவாங்க. எக்ஸ்டீரியர் பாலிஷ் போடலாம். போடலாம். அது ஏன் போடக்கூடாது சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாலிஷ் போய்டும். அப்ப இப்ப இந்த விண்ட்ஷீல்டுக்கு போட்டோம் இல்லையா, இதே மெத்தட் தான் வந்து காருக்கும் போடுறாங்க. அந்த அதே மெத்தட் தான். ஆனா கெமிக்கல் வேற. இது கிளாஸுக்கு யூஸ் பண்றது, இது பெயிண்ட் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்றது. ஓகே ஓகே. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு போடுறாங்க. நான் பிளாஸ்டிக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. அதுக்கு வேற இருக்கு. ட்ரிம் ட்ரெஸ்ஸிங் இருக்கு. அது ட்ரிம் பேடுக்கு போறதுக்கு தனியா ஒன்னு இருக்கு. நான் யூஸ் பண்ற பிராண்ட் வந்து டெட்ராய்ட்னு ஒரு பிராண்டு, பியூரிஸ்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவர் நமக்கு கொடுக்குறது வந்து பிளாக் மேஜிக் சொல்லி ஒரு ட்ரிம் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தர ஒரு கெமிக்கல். ஓகே. நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஜாஸ் வண்டிக்கு நான் பண்ணி காட்டுறேன். அது எந்த அளவு உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குதுன்ற மாதிரி பாருங்க. அது சூப்பராக கொடுக்கும். அதனால நான் அது மட்டுமே யூஸ் பண்ணுறேன். 6 மந்த் வரைக்கும் அது நிற்குது. ஓகே. கம்பல்சரி நிற்குது. 6 மந்த் வரைக்கும் நல்லாவே நிற்குது அது. அதனால நான் அது மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கஸ்டமருக்கு. நம்ம கிட்ட வந்து அது ஒன்று தான் பண்ணுறோம். நார்மல் டயர் பாலிஷை தூக்கி அதெல்லாம் பண்றது கிடையாது. ஓகே ஓகே. நம்ம அது ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயம் மட்டும். ரைட் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு கண்டென்ட் சந்திப்போம். கண்டிப்பா ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பை ப்ரோ.